சுந்தர்சி யாரு தெரியல? நடிகை, சங்கி, குசுபுனுடைய அவரை பர்சனல் அட்டாக் பண்ணது யாரு ஃபர்ஸ்ட்னு கேட்டா, குசுபுனுடைய கணவர் சுந்தர்சி. கூத்தாடிகளா நான் பதில் சொல்லன்றா, அவசியம் எனக்கு இல்லன்ட்ட. வாடா சங்கின்ட்ட. சங்கி தானே எடப்பாடி, டெட் பாடி, லக்காடிய சங்கி தானே, தலைமை சங்கிய எடப்பாடி தானே. அப்ப எடப்பாடி சீட்டு குத்துற நீ யாரு? அந்த கட்சி சின்னத்தில் நிக்கிறது சுந்தர்சி. நீ சங்கி, உன் பொண்டாட்டி யாரு? அந்த பிஜேபி இருக்குது. யாராடா சொல்ற கூத்தாடின்னு? இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதாவது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனை யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கம் வரல. இந்த குஷ்பு சொல்லிச்சு. அப்போ தொடப்ப கட்டியாலும் செருப்பாலையும் அடிச்சாங்க. அது பேச்சு கேட்ட ஆனவங்கலாம் இன்னைக்கு யார் என்னென்ன நிலைமைகிறாங்கன்றது உனக்கே தெரியும். வேற எதுவும் உங்க ஃபேமிலி நான் டேமேஜ் பண்ண விரும்பல. சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, மதுரையிலே அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், இப்படி பெரிய வரலாறுக்கு சொந்தக்கார குடும்பம் அண்ணன் பிடிஆர் அவர்களின் குடும்பம். செர்பெட்டி தியாகராயர், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பிடிஆர்னு ஒரு பெரிய பாரம்பரியமிக்க குடும்பம். அந்த குடும்பத்தை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மதுரையில தொடர்ந்து நிக்கிறாரு, ஜெயிக்கிறார். அவங்களை எதிர்த்து போட்டி போடுறது யாருன்னு கேட்டா, இப்ப அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சியின் சார்பில் புதிய நீதி கட்சி இருக்குல்ல, அவருடைய தலைவர் திரு ஏசி சண்முகம் அவர்கள் சீட்டு கொடுத்திருக்காங்க. நடிகர், இயக்குனர் சங்கி சுந்தர்சி அவர் தான் அண்ணன் பிடிஆர் எதிர்த்து அதிமுக சின்னத்தில் நிற்கிறார். சுந்தர்சி யாரு தெரியல? நடிகை, சங்கி, குசுபுனுடைய கணவர். அப்படி சொன்னதான் புரியும். குசுபுன்னா யாரு? பாம்பேல இருந்து வந்தவங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த அம்மா பேரு நக்கத். இங்க குசுபுனுடைய கணவர் சுந்தர்சி. அவர் தேர்தலில் போட்டி போடுறாரு. தப்பு இல்லை, ஜனநாயக நாடு, யாருன்னா போட்டி போடலாம். அதிமுக சின்னத்துல அவர் போட்டி போடுறாரு. அண்ணன் பிடிஆர் எதிர்த்து நிக்கிறார். அவரு தாறுமாறா பேசுறாரு அண்ணன் பிடிஆர் அவர்கள். எப்பவுமே அண்ணன் பிடிஆர் தனி மனித தாக்குதல் நடத்த மாட்டார். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பர்சனல் அட்டாக் பண்ண மாட்டார். ஆமா, ஒரு ஜெனுனான பர்சன், நிரம்ப படித்தவர், அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர், பல அரசுகளுக்கு ஆலோசகராக இருந்தவர். அண்ணன் பிடிஆர் அவர்கள் பல அரசுகளுக்கு ஆலோசகராக இருந்தவர். பல லட்சம் அங்கே சம்பாதிக்கக்கூடியவர். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம திமுக பாரம்பரியம், ஜஸ்டிஸ் பாட்சி, திராவிடர் கழகம், திமுக அப்படியே வரும். நம்ம திமுக இருந்து மக்கள் சேவாட்டிலாம் நீங்க வந்தாச்சு. அவரு தேர்தல்ல நிக்கிறாரு. அவரு முதல்ல யாரை பத்தி எதுவும் பேசல. அவர் ஓட்டு கேட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தலுடைய ஹீரோயின். சோ அவரு தேர்தல் அறிக்கையை சொல்லி ஓட்டு கேட்கும் போது அவரை பர்சனல் அட்டாக் பண்ணது யாரு ஃபர்ஸ்ட்னு கேட்டா, குசுபுனுடைய கணவர் சுந்தர்சி பர்சனல் அட்டாக் பண்ணவே. அவரு என்ன பண்ணாரு? கூத்தாடிகள்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டார். உண்மைதானது? கூத்தாடிகள்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்ட்டார். நான் கூத்தாடிகள்லாம் நான் பதில் சொல்லணும்ன்றா அவசியம் எனக்கு இல்லைன்ட்டார். வாடா சங்கின்ட்ட. சங்கி தானே எடப்பாடி, டெட் பாடி, லக்காடிய எடப்பாடி பழனிசாமி, மோடியின் முரட்டடிமை லக்காடி எடப்பாடிய சங்கி தானே, தலைமை சங்கிய எடப்பாடி தானே. அப்ப எடப்பாடி சீட்டு குத்துற நீ யாரு? அந்த கட்சி சின்னத்தில் நிக்கிறது சுந்தர்சி. நீ சங்கி, உன் பொண்டாட்டி யாரு? அந்த பிஜேபி இருக்குது. அந்த இன்னும் பெரிய சங்கி யாரு? உன் பொண்டாட்டி குஷ்பு. அந்த குஷ்பு போகாத கட்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்க வரலாறு நம்ம சொல்லிடுவோம். குஷ்பு போகாத கட்சி கிடையாது. குஷ்பு போகாத கட்சியே கிடையாதுங்க. அந்த திமுக இங்க ஏதோ தப்பா பேசிச்சு, செருப்பால் அடிச்சு துரத்துனாங்க. அப்புறமா காங்கிரஸ் அங்க ஏதோ தப்பா பேசிச்சு, அங்கேயும் செருப்பால் அடிச்சிட்டாங்க. நம்ம கேரக்டருக்கு என்ன சொல்றது, நம்ம பிஹேவியருக்கு சரியான கட்சி எதிரானா பிஜேபி. அது பாலியல் ஜல்சா கட்சி. அதுல போய் அந்த அம்மா சேர்ந்தாங்க. அவங்க வழிநடத்துறதுதான் சுந்தர்சியை. நீ எவ்வளவு பேச ஒரு கூத்தாடி சங்கி என்ன கரெக்டா தான் சொன்னார் அண்ணன் பிடிஆர். உடனே இவரு யாரு? சுந்தர்சி ரொம்ப அறிவாளி. என்ன பார்த்து கூத்தாடி சொல்றிய?
நீ ரொம்ப படிச்சுட்டா சர்டிபிகேட் தான் காட்டணும். நீ ரொம்ப படிச்சுட்டா நீ ஒரு ஆளான்னு கேட்க. அவர் எவ்வளவு படிச்சுக்கிறாரு, அவர் எங்கெல்லாம் இருந்தாரு, எத்தனை கவர்மெண்ட்டுக்கு, அதான் கவர்மெண்ட் சொன்னா ஃபாரின்ல எத்தனை கண்ட்ரிக்கு அவரு எத்தனை கண்ட்ரியினுடைய பிரசிடென்ட்ஸ்க்கு ஆலோசகரா இருந்திருக்காரு. அங்க தேர்தல் நடக்கும்போது அங்க எத்தனை அரசியல் கட்சிகளுக்கு ஆலோசகரா இருந்திருக்காரு. ஐபேக் மாதிரி அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. அவரை நீ பேசுற, உன் பொண்டாட்டி குசுபு சொல்லி, அதுக்கு ஏற்கனவே குசும்பு, அந்த குசும்பு பேச்சு கேட்டு நீ குசும்புத்தனமா பேசுற செங்கி. கூத்தாடினோன்னா இவரு யாரு, சுந்தர்சி சொல்றது, நான் கூத்தாடினா அப்ப அண்ணா யாரு? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தை தான் நிக்கிறான் இந்த ஆளு. யாரு? சுந்தர்சி இரட்டை இலை சின்னத்துல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்ன அண்ணாவே கூத்தாடி என்றோம். அண்ணா கூத்தாடியாம். அண்ணா கூத்தாடி தானே, நாடகத்தை நடிகலையா? கலைஞர் யாரு? அவர் நாடகத்தை நடிகலையா? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் யார்? அவர் நாடகத்தை நடிகலையா? உதயநிதி ஸ்டாலின் யார்? அவர் நாடகத்தை நடிகலையா? அவங்க எல்லாம் கூத்தாடிகள் இல்லைன்னா அவங்க நாடகத்தில் நடிச்சிருந்து அவங்க சினிமா நடிச்சதுக்கும் நீ சுந்தர்சியும் உன் பொண்டாட்டி குஷ்பு சினிமா நடிச்சதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கம்பேரிசன் பண்ணிப்பார். அண்ணா நாடகம் நடிச்சாரு, நாடகம் எழுதினாரு, நாடகத்தை நடிச்சாரு. கலைஞர் நாடகத்தை நடிச்சாரு, நாடகம் எழுதினாரு. தளபதி கூட குறிஞ்சிமலர் நாயகர் நாடகத்தில் நடிச்சாரு, சினிமாவில் நடிச்சிருக்காருன்னா அவங்க எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்துல நடக்கிற அக்கிரமங்களை எடுத்து சொன்னான். அதாவது இப்ப நீ இருக்கிற பார் சங்கியா, பிராமணர்கள் நம்மளை ஆதிக்கம் பண்றான் பாக்குறான். அதான் பிராமணன் நம்மளை ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தான், அவன் திடீர் ஆதிக்கம் பண்ண பாக்குறான். அந்த பிராமண ஆதிக்கத்தை தான் சனாதன ஒழிப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். அது அன்னைக்கே பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி எல்லாம் நாடகத்துல சினிமானை எடுத்து சொன்னாங்க. உங்களை மாதிரி அவுத்து போட்டா இல்ல, புரியுதா? உங்களை மாதிரி அவுத்து போட்டா இல்ல, பொதுவா சொல்றேன், புஷ்பம் முன்னாடி சொல்றேன். அவங்கள நீ கூத்தாடி என்ற, உங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. அண்ணன் உதயநிதி சினிமாக்கு முழுக்கு போட்டுதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. சினிமாக்கு முழுக்கு போட்டது அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனை யாருன்னு கேட்டா எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். யாரடா சொல்ற கூத்தாடின்னு? இன்னைக்கு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதாவது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு சிம்ம சொப்பனை யாருன்னா உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமிக்கு தூக்கம் வரல. நாளைக்கு பிரச்சாரத்துல உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசுவாரு? தூக்கம் வரல, சுத்தமா தூக்கம் வரல. அவரை பேசுற. அதனால நான் என்ன சொல்றேன்னா, சுந்தர் சிங் சொல்றேன், உங்க எடப்பாடி தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லிடுறாருல, அதை சொல்லி ஓட்டு கேளு. ஊழல்ன்றது இது விட்டா வேற என்னடா தெரியும் உங்களுக்கு? அடுத்து உதயநிதி கிட்ட வர்றது குடும்ப அரசியல்ன்றது வேற என்ன தெரியும் உங்களுக்கு? உன் மனைவி இருக்காங்கல்ல குஷ்பு, கல்யாணம் ஆயிடுச்சு, அதை நான் தப்பா பேச வரல. கல்யாணம் ஆயிட்டு 2 குழந்தைங்க இருக்குது. நீ ஒரு தியாகி, பெரிய தியாகி சுந்தர்சி. ஒரு வாழ்வு கொடுத்த திருமதி குஷ்பு அவர்களுக்கு, திருமதி குஷ்பு அவர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து குஷ்பு சுந்தர்சி ஆகிட்ட, திருமதி சுந்தர்சி ஆகிட்ட. சந்தோஷம். 2 நல்ல பெண் குழந்தைகள். அதுல என்ன நான் குறை சொல்ல வரல. ஆனா கொண்டாட்டி குஷ்பு என்ன பேச தெரியுமா நேரத்துல? நீ தானே கூப்பிட்டு ஃபாரின்ல ஒளிஞ்சு கிடந்த, இன்னைக்கு அது மதுரையில சுத்திட்டு கிடக்குது கூட. பெண்களுக்கு கற்புன்றது முக்கியம், அது தமிழ்நாடு பெண்களை சொல்லுது குஷ்பு, அந்த பத்தினி தேவம் பொண்டாட்டி. பெண்களுக்கு கற்புன்றது முக்கியம் இல்ல, திருமணத்துக்கு முன்பு உறவு வச்சுக்குவாங்க. யார? நம்ம தமிழ் பெண்களை சொல்லுது. உறவு வச்சுனா அது அப்படி திருமணத்துக்கு முன்பு உறவு வச்சுக்கிட்டு ஒண்ணும் தப்பு இல்லை. நம்ம புத்திதான் நமக்கு வரும். இது குஷ்பு சொன்னது, நாங்க கற்பனைக்கு சொல்ல. இது குஷ்பு சொன்னது. திருமணத்திற்கு முன்பு பெண்கள் உறவு வச்சுக்கிறது தப்பில்லை, அப்படி தமிழ் பெண்கள் வச்சுக்கிறாங்கன்னு கற்புக்கு பேர் போன நம் தமிழ் பெண்களை சொல்லிச்சு இந்த பொம்பளை. இந்த பத்தினி தேவகதை குஷ்பு, எந்த அம்மா இந்த குஷ்பு சொல்லிச்சு. அப்போ தொடப்ப கட்டியாலும் செருப்பாலையும் அடிச்சாங்க குஷ்புனுடைய உருவ பொம்மைக்கு. அதை எழுச்சி தமிழரான திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரியவள ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ தமிழ்நாடு, இந்தியா பூரா இந்த பொம்பளை மேல கேஸ் போட்டாங்க. அது மதுரையில வந்து ஓட்டு கேட்டு நிக்குது அவங்க வீட்டுக்காரர். பத்தினி தெய்வம் கண்ணகி வாழ்ந்தமன் மதுரை. தன் பத்தினி தன்மையை நிரூபிப்பதற்கு மதுரையை எரித்தவள் நம் தமிழ்தாய் பத்தினி தெய்வம் கண்ணகி. பத்தினி யாருன்னு கேட்டா கண்ணகி மட்டும் பத்தினி இல்லைங்க, பத்தினியுடைய தெய்வம். நம்ம அம்மா பத்தினி, நம்ம அக்கா பத்தினி, நம்ம தங்கச்சி பத்தினி, மனைவி. என் மனைவி சொல்றேன் பத்தினி. அது மாதிரிதான் நம் எல்லா குடும்ப பெண்களும் பத்தினி தான். யாரோ ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர், அத குடும்ப சூழ்நிலைக்காக அவங்கள விட்டுடு.
எல்லாரும் பத்தினிக்கு தான். நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாமே பத்தினி தான். அப்படிப்பட்ட பெண்களுடைய நடத்தையை தவறாக பேசிய இந்த உத்தமி பத்தினி யாருன்னு கேட்டா இந்த குஷ்பு. அது திமுக பத்தி பேசுது, பிஜேபி உட்காந்துக்குது. அது போவாத கட்சி கிடையாது. அவங்க புருஷரை கூட்டிட்டு வந்து நிக்க வச்சது மதுரையில. இது ஜனநாயக நாடு, யாரு வேணா தேர்தலில் நிக்கலாம். அதை பத்தி நான் விமர்சனம் பண்ண வரல. நீ நின்னா நான் அத்தை பண்றேன் இத்த பண்றேன். அங்க பிடிஆர் பழனிசாமி நீங்க பாத்தீங்களா, வராரா? இங்க வரதே இல்லையா? யோ இன்னும் ஓப்பனா சொல்லிட்டா, ஓட்டுக்கு காசு முக்காது ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ தமிழ்நாட்டுல யாருன்னு கேட்டா பிடிஆர் தான். என்ன ஒண்ணும் பிடிஆர் கூப்பிட்டு, குமாரா என்னை பத்தி சுந்தர்சி பேசிட்டான், சுந்தர்சி பொண்டாட்டி குஷ்பு என்னை பத்தி பேசுது, நீ ஒரு பதிவு போடுப்பான்னு சொல்ல. நான் யாருகிட்டும் போன்ல எந்த மந்திரிட்டும் பேசுறது இல்ல. அதெல்லாம் பேசி பல மாசங்கள் ஆச்சு. என்ன நான் யார்கிட்ட போய் எந்த உதவியில் போய் நிக்கிறது இல்ல. அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டா. ஏன்னா நான் ஏன் எல்லாருக்காக பேசுறேன், நான் என் கட்சியை யாரு பேசினாலும் நான் அவங்கள பத்தி பேசுவேன். என் கட்சியை யார் பேசினாலும் நான் அவங்கள பத்தி பேசுவேன். நான் அவங்களெல்லாம் பார்த்து வருஷ கணக்கில் ஆச்சு. நான் வீட்டோட உட்காந்துக்கிறேன் 3 வருஷமா. என் கட்சிக்காக பேசுற ஒரு பேச்சாளர் என் தலைவன் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 2026 மீண்டும் 2ஆம் முறை தளபதி முதலமைச்சர் தான் நாடு நல்லா இருக்கும். இப்ப நல்லா இருக்கிற மாதிரி இன்னும் நல்லா இருக்கும்னா தளபதி வரணும். அதுக்கு இந்த மாதிரி சங்கிங்கெல்லாம் சைட்ல வரும். இந்த மாதிரி சங்கிங்கெல்லாம் சைட்ல வரும். அவங்களை வெற்றி சேர்த்தா குடியாத்த குமாரனுடைய வேலை. அவ்வளவுதான், அதிகெல்லாம் தேவை. அதனால சுந்தர் சிங் சொல்றேன், உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஆடாது. அது பேச்சு கேட்டு ஆடினவங்கலாம் இன்னைக்கு யார் யார் என்னென்ன நிலைமைகிறாங்கன்றது உனக்கே தெரியும். உனக்கே தெரியும். வேற எதுவும் உங்க ஃபேமிலி நான் டேமேஜ் பண்ண விரும்பல. இப்படி ஓவரா பேசினா பெரிய தலைவர்கள்லாம் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்ல. சுந்தர்சி உங்க மனைவிக்கிறாங்கல்ல பத்தினி தெய்வம் குஷ்பு, அவங்கள கேளு. 2 பேச்சாளர் இருக்காங்க திமுகல. அவங்க 2 பேர் பிரச்சாரத்துல அனுப்புவோம். யார் தெரியுமா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதி. அவங்க 2 பேர் அனுப்புவோம். பார்த்து பேசுங்க. மாண்புமிகு அண்ணன் பிடிஆர் அவர்களே, இவங்களை வெற்றி செய்யுங்க. நம்ம உதயசூரன் சின்னத்தில் நிக்கிற நீங்க 30,000 ஓட்டுல ஜெயிக்கணும். வாக்காளர் பெருடைய மக்களே, மதுரை மக்களே, அண்ணன் பிடிஆர் அவர்களுக்கு உதயசூர சின்னத்தில் வாக்களிங்கள். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.